ஊடகங்களே தேசிய ஒற்றுமை மற்றும் நிலைத்தன்மையின் ஊந்து சக்தி, ஒருமைப்பாட்டு அமைச்சு பேச்சு. சீனாவில் தாயின் சங்கிலியை வெட்டி நண்பர்களுக்கு தங்க பரிசு கொடுத்த 8 வயது சிறுவன், பெற்றோர் அதிர்ச்சி. 7.5 ரிக்டர் நிலநடுக்கத்திற்கு பிறகு மெகா நிலநடுக்கம் ஏற்படலாம், ஜப்பானில் உச்சகட்ட எச்சரிக்கை. மியன்மார் தாய்லாந்து எல்லையில் உள்ள மலேசியர்களை நாட்டிற்கு கொண்டுவர 2 வாரம் பிடிக்கும். விவாகரத்து வழக்குகளால் நீதிமன்றத்திற்கு செல்லும் பூசாரிகள் இனி பெங்களூர் சோமேஸ்வரர் திருக்கோயிலில் திருமணங்களுக்கு தடை. அடுத்த 6 மாதங்களில் அரசாங்கம் சீர்திருத்தங்களை முன்னெடுக்காவிட்டால் அமைச்சரவையில் தனது நிலையை மறுபரிசீலனை செய்யும் என டிஏபி அறிவித்திருப்பது வினோதமாக இருப்பதாக மாய்கா மத்திய செயலவை உறுப்பினர் டத்து ஆர்த்தி ராஜசேகரன் விமர்சித்துள்ளார். அன்வார் அரசாங்கத்தை வீழ்த்த மாட்டோம், ஆனால் சீர்திருத்தம் வேகமாக நடக்க வேண்டும் என கூறும் டிஏபிக்கு இப்போதுதான் ஞானோதயம் வந்ததா என்றார் அவர். 3 ஆண்டுகளாக அரசாங்கத்தில் இருந்துவிட்டு சபா சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்த பிறகு சீர்திருத்தம் கோரி டிஏபி குரல் எழுப்புகிறது. இன்வாய்சிங் அமலாக்கம், இந்திரா காந்தி வழக்கு, சீன இடைநிலை பள்ளிகளுக்கான யுஇசி தேர்வு சான்றிதழ் அங்கீகாரம், சோஸ்மா சட்ட திருத்தம் போன்ற முக்கிய பிரச்சனைகள் குறித்து இதுநாள் வரை மௌனம் காத்துவிட்டு இப்போது திடீரென டிஏபி தலைவர்கள் அறிக்கை விடுகின்றனர். டிஏபி தலைவர்கள் அமைச்சர்களாகவும் துணை அமைச்சர்களாகவும் உள்ள அமைச்சுகளின் திட்டங்களில் நிலவும் குளறுபடிகளையும் சொல்ல தேவையில்லை. ஆக சபா தேர்தல் தோல்விக்கு பிறகு சீர்திருத்தம் குறித்து டிஏபி கேள்வி எழுப்புவதும், தன்னை ஹீரோவாக காட்சிக்கொள்ள பழியை தூக்கி பிரதமர் அன்வார் மீது போட முயலுவதும் அப்பட்டமாக தெரிகிறது. இது அடுத்த பொது தேர்தலுக்கு மக்கள் ஆதரவை பெறும் அரசியல் நாடகமே இன்றி வேறொன்றும் இல்லை என ராஜசேகரன் காட்டமாக கூறினார். தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்த ஊடகங்களின் பங்கு மிக முக்கியம் என தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் டத்து ஏரன் அகோ டாகாங் வலியுறுத்தியுள்ளார். ஒற்றுமை குறித்த வலுவான செய்திகள் ஊடகங்களின் நெருக்கமான ஒத்துழைப்பு இல்லாமல் சாத்தியமில்லை என கூறிய அமைச்சர், அரசாங்கத்தின் முயற்சிகள் அனைத்தும் மக்களிடம் சென்றடைவது பத்திரிகைகள், தொலைக்காட்சி மற்றும் டிஜிட்டல் தளங்கள் வழி மட்டுமே என்றார். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஊடகங்கள் புரிதலை ஒருங்கிணைக்கும் முக்கிய பாலமாக செயல்படுகின்றன. இதுவே சமூகத்தின் நிலைத்தன்மை மற்றும் ஒற்றுமைக்கு அடிப்படை என டத்தோ ஏரன் அகோ டாகாங் புகழாரம் சூட்டினார். கோலாலம்பூரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் ஊடக பணியாளர்களுடன் நடத்திய சந்திப்பில் அமைச்சர் அவ்வாறு பேசினார். துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி உள்ளிட்ட பிரமுகர்கள், ஊடகவியலாளர்கள் என சுமார் 200 பேர் அதில் பங்கேற்றனர். Check out my hands-free Go Golf Skechers slip-ins. I just step in and they're on. No bending down, no touching. Great, but it's your turn to play. My bad. Go Golf Skechers slip-ins. They're so amazing, you can't stop talking about them. Did I mention I don't? வேலை மோசடியில் பாதிக்கப்பட்டு மியன்மார் தாய்லாந்து எல்லையில் சிக்கித் தவிக்கும் 31 மலேசியர்களை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கை குறைந்தது 2 வாரங்கள் பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாய்லாந்திற்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததை தொடர்ந்து அவர்கள் மீது கைது, நீதிமன்ற நடவடிக்கை, அபராதம் மற்றும் தற்காலிக தடுப்பு காவல் போன்ற அம்சங்களினால் இந்த நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது அசான் கூறினார். டாக் மாநில குடிநுழைவு அதிகாரிகள் மற்றும் தாய்லாந்து போலீஸ் அதிகாரிகளிடம் இருந்து தூதரக அதிகாரிகள் தகவல்களை பெற்றதை அடுத்து தாய்லாந்திற்கான மலேசிய தூதர் டத்து வான் சைடி வான் அப்துல்லா இந்த விவரங்களை தெரிவித்ததாக முகமது அசான் சுட்டிக்காட்டினார். தற்போது மலேசியர்கள் மெசோட்டில் உள்ள 2வது நட்பு பாலத்தில் தாய்லாந்து ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளனர். மேலும் மெசோட்டில் உள்ள நீதிமன்றம் ஒரு நாளைக்கு 80 வழக்கு குறிப்புகளை மட்டுமே கையாள முடியும் என்பதால் ஏற்கனவே சீனாவை சேர்ந்த 274 பேர் வழக்கு குறிப்புக்காக காத்திருக்கிறார்கள். இந்த வேளையில் அவர்கள் செலுத்த வேண்டிய 4000 பாத் அல்லது 517 ரிங்கேட் அபராத தொகையை குறைப்பது உட்பட இதர பல்வேறு செயல் திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
Malacca, Alur Gaja, Muar, Tampin, Tangka Makale, Malacca Bollywood Bazaar and Foodie Macha Viral Food Festival. Malacca Mall, Labu Aikaro, Malaccaville. MBMB எதிரில் டிசம்பர் 11 முதல் 14 வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட்ஸ், நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூத்திக் கலெக்ஷன்ஸ், தரமான பொருட்கள் நியாயமான விலை. மலாக்கா மால் வாங்க வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட், திரண்டு வாருங்கள். நேற்று கப்போங் தமான் வங்சா பெருமாயில் உள்ள குடியிருப்பு பகுதி ஒன்றில் கூர்மையான ஆயுதத்தை காட்டி ஆக்ரோஷமாக நடந்து கொண்ட வெளிநாட்டு ஆடவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவ இடத்தில் சந்தேக நபரை கையும் களவுமாக பிடிப்பதற்கு போலீசாருக்கு அருகில் இருந்த பொதுமக்களும் உதவி செய்தனர் என்று கோம்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் நோர் அரிஃபின் தெரிவித்தார். இந்நிலையில் காவல்துறையினர் இந்த வழக்கை குற்றமிரட்டல் சட்டத்தின் கீழ் பதிவு செய்து மேல் விசாரணையையும் தொடங்கியுள்ளனர். அதேவேளை சம்பவம் தொடர்பான கூடுதல் தகவல் தெரிந்தவர்கள் காலந்தாழ்த்தாமல் உடனடியாக போலீசாரை அணுக வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அந்த ஆடவர் ஆக்ரோஷமாக நடந்து கொண்ட காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் அதிவேகமாக பரவி வருவதால் அச்சம்பவம் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜப்பானில் திங்கட்கிழமை ஏற்பட்ட 7.5 ரிக்டர் நிலநடுக்கத்திற்கு பிறகு அதைவிட சக்தி வாய்ந்த மெகா நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அந்நாட்டு வானிலை ஆராய்ச்சி நிறுவனம் உச்சகட்ட எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இது பேரழிவை கொண்டு வரலாம் என அஞ்சப்படுகிறது. எனவே பசிபிக் கடற்கரை அருகில் வசிக்கும் மக்கள் அடுத்த ஒரு வாரம் முழுவதும் எச்சரிக்கையுடன் இருக்கவும், தேவையெனில் வீட்டை விட்டு வெளியேற தயாராக இருக்கவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த எச்சரிக்கை தலைநகர் டோக்கியோவுக்கு அருகே உள்ள சீபா மாநிலத்தில் இருந்து ஹொக்காய்டோ வரை சுமார் 1300 கிலோமீட்டர் நீளத்திற்கு வடகிழக்கு கடற்கரை முழுவதையும் உள்ளடக்கியுள்ளது. வானிலை மையம் கூறுவது போல் ஒருவேளை கடலுக்கு அருகே ஒரு பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டால் அதிகபட்சம் 30 மீட்டர் உயரத்திற்கு சுனாமி ஏற்படலாம். இதனால் சுமார் 2 லட்சம் உயிரிழப்புகள் ஏற்பட்டு 2,20,000 வீடுகள் மற்றும் கட்டடங்கள் சேதமடையலாம் என அஞ்சப்படுகிறது. மேலும் $198 பில்லியன் வரை பொருளாதார இழப்பு ஏற்படவும் வாய்ப்பு உள்ளதாம். முன்னதாக திங்கட்கிழமை இரவு ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் குறைந்தது 34 பேர் காயமடைந்தனர். பல கடலோர பகுதிகளில் 70 சென்டிமீட்டர் வரை அலைகள் பதிவாகி சுனாமி எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டன. எல்லா அதிகாரப்பூர்வ சுனாமி எச்சரிக்கைகளும் இப்போது திரும்ப பெறப்பட்டுள்ளன. இருந்த போதிலும் வடகிழக்கு பகுதிகளில் உள்ள அணு உலைகள் உடனடி பாதுகாப்பு பரிசோதனைகளை நடத்தியுள்ளன. இந்த உயர்நிலை எச்சரிக்கையானது 2022 எச்சரிக்கை முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு விடுக்கப்பட்ட முதல் உச்சக்கட்ட எச்சரிக்கையாகும். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். 12ஆம் நூற்றாண்டு சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பெங்களூர் சோமேஸ்வரர் கோயில் கடந்த சில ஆண்டுகளாக திருமணங்களுக்கு தடை விதித்து வந்த நிலையில் தற்போது வெளிப்படையாக அதன் காரணத்தை வெளியிட்டுள்ளது. திருமணத்துக்கு பிறகு விவாகரத்து கோரும் எண்ணிக்கை அதிகரிக்கின்றன. இதனால் திருமணத்திற்கான சாட்சி என்ற முறையில் ஆலய பூசாரிகள் பலமுறை நீதிமன்றம் ஏற உள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட வழக்குகளை ஆலயம் சந்தித்து விட்டதாக கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. ஆலயத்தில் ஆகம சேவை செய்வதை விட நீதிமன்றத்தில் செலவு செய்யும் நேரம் அதிகரிக்கிறது. மேலும் வீட்டின் எதிர்ப்பாலோ ஓடிவந்த ஜோடிகள் போலி ஆவணங்கள் காட்டி திருமணம் செய்து பின்னர் குடும்பத்தினர் புகார் கொடுப்பது போன்ற பிரச்சனைகளும் கோயிலின் நற்பெயருக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதால் இனி திருமணங்களுக்கு தற்காலிகமாக தடை என ஆலய நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஆனால் பூஜைகள் மற்றும் பிற சடங்குகள் வழக்கம் போல நடைபெறும்.
தற்போதுள்ள நிலைமை சீராகி பின்பு முடிவை மீண்டும் பரிசீலிக்கலாம் எனவும் கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தளபதி திருவிழாவின் ஒன் அண்ட் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் பூத் செட்டப் மற்றும் F&B ஆபீஷியல் பார்ட்னர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. மர்ச்சன்டைஸ், ஃபேன் சோவீனியர், வைரல் ஃபுட், பெவரேஜஸ் எல்லா பிராண்ட்ஸும் உங்க பூத்தா செட் பண்ண எக்ஸ்க்ளூசிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பூத் புக்கிங்ஸ். கான்டாக்ட் கலர்ஸ் ஆஃப் இந்தியா now. KVN Productions மற்றும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸின் தத்தோ மாலிக் பெருமையுடன் வழங்கும் தளபதி திருவிழா along with ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இந்த 8 hours entertainment festival 27 டிசம்பர் புக்கிட் ஜலி ஸ்டேடியமில் நடக்க உள்ளது. கம்போடியா தாய்லாந்து எல்லையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து நடைபெற்ற மோதல்களின் காரணமாக கம்போடியா அரசு 514 பள்ளிகளை தற்காலிகமாக மூடியுள்ளதென்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனால் சுமார் 1,30,000 மாணவர்களும் 4,650 ஆசிரியர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அறியப்படுகின்றது. கம்போடியா தாய்லாந்து எல்லை மோதல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை முதல் மீண்டும் தீவிரமடைந்த நிலையில் இதுவரை சுமார் 7 கம்போடிய பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். அதே நேரத்தில் எல்லை பகுதிகளில் வசித்து வந்த 16,568 குடும்பங்களை சார்ந்த மொத்தம் 54,550 பேர் தங்களின் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த வன்முறை தொடர்ந்து நடைபெற்று வருவதால் கம்போடியா அரசு நிலைமையை தீவிரமாக கண்காணித்து வருகிறது என்று உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம். சீனாவில் 8 வயது மட்டுமே நிரம்பிய சிறுவன் ஒருவன் தனது தாயின் தங்க சங்கிலியை சிறு சிறு துண்டுகளாக்கி தனது நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுத்த சம்பவம் அவனின் குடும்பத்தாரை அதிர்ச்சியில் உறைய செய்துள்ளது. சம்பவம் நடந்த 1 மாதத்திற்கு பிறகுதான் சிறுவனின் தாய் அதனை கண்டறிந்துள்ளார். தனது மகனுடன் ஒரே வகுப்பில் பயிலும் மற்றொரு சிறுவனிடம் தங்க சங்கிலியின் துண்டு ஒன்று இருப்பதை தனது மகள் வாயிலாக கண்டறிந்த அவர் வீட்டின் CCTV காட்சிகளை கண்காணிக்க துவங்கியுள்ளார். அக்காணொளியில் சிறுவன் தனது தாயின் அலமாரியை திறந்து தனது தந்தை திருமண நாள் பரிசாக தாயாருக்கு வாங்கி தந்த 8 கிராம் தங்க சங்கிலியை எடுத்து அதனை வெட்டவும் எரிக்கவும் முதலில் முயன்றுள்ளான். பின்பு எதுவும் முடியாத நிலையில் தனது பற்களாலேயே அதனை கடித்து துண்டுகளாக்கி உள்ளான். 5,600 மலேசிய ரிங்கிட் மதிப்பிலான அத்தங்க சங்கிலியை அவன் எத்தனை பேருக்கு எத்தனை துண்டுகளாக கொடுத்தான் என்று அவனுக்கே நினைவில்லாமல் போனதால் பெற்றோர் சங்கிலியின் மிக சிறிய பகுதியை மட்டுமே மீட்டெடுத்தனர். இந்நிலையில் சிறுவனின் தாய் அவனிடம் தங்கம் எவ்வளவு விலை உயர்ந்தது தெரியுமா என வினவிய போது சிறுவன் தெரியாது என்று கூறியதால் சிறுவனின் தந்தை அவனை தண்டித்ததாக அறியப்படுகின்றது. இச்சம்பவம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வரும் நிலையில் பலரும் பல நகைச்சுவை கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து வருகின்றனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.